சென்னை மாவட்ட முழுநேர நூலகம், கிளை நூலகம், முழுநேர கிளை நூலகம், சென்னை மாவட்ட முழுநேர கிளை நூலகம். இந்த நான் தற்பொழுது இந்த நூலகத்தில் தான் இருக்கிறேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 3 புத்தகங்களை எடுத்து வந்தேன். அதை திருப்பி கொடுத்துவிட்டு இப்பொழுது 3 வேறு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு படிப்பதற்காக செல்கிறேன். எதற்காக நாம் படிக்க வேண்டும்? எதற்காக நூலகம் செல்ல வேண்டும்? ஏன் நாம் இந்த பேப்பரை, அன்றாட செய்தித்தாள்களை படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம் என்றால் அப்டேட் நமக்கு தேங்கி இருக்காமல் நம் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நாம் எல்லாவற்றையும் படித்து விட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. காரணம் என்றால் நாம் படித்தது ஓரளவிற்கு தான். சிறு வயதிலே பள்ளிக்கூடத்திலே கொஞ்சம் படித்தோம், கல்லூரியில் படித்திருந்தால் கொஞ்சம் படித்தோம். அதன் பிறகு படிப்பதற்கு வாய்ப்பு இருந்துள்ளது. ஆனாலும் பயன்படுத்தினார்களா என்றால் நமக்கு தெரியாது. ஆனால் ஓய்வு பெற்று வீட்டில் சும்மா இருக்கிறோமே, மேற்கொண்டு ஏதாவது படிக்கலாம் என்ற வகையில்தான் இன்று இந்த பையிலே ஒரு 3 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போகிறேன். அறிவு வளர்கிறது. நமக்கு புதிய புதிய தகவல்களை, தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். அதனால் உனக்கு என்ன லாபம் என்றால், நான் இது போன்ற காணொளிகளை தயாரிக்க எனக்கு உதவுகிறது. இந்த உலகத்தை பற்றிய பார்வை சிலருக்கு அதிகமாக இல்லை, அது கிடைக்கும். நான் பல நாடுகள் சென்று வந்துள்ளேன். அங்கே உள்ள வாழ்க்கை முறை, பயணம், தங்கியிருந்த இடம், உணவகை அத்தனையும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதை பற்றி என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். அந்த அளவிற்கு அனுபவம் மனதிலே பதிந்திருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள் வாசித்ததும் வாசிக்காததும் இன்றளவும் மனதில் இருக்கிறது. நம் மனம் என்பதே ஒரு பெரிய புத்தகம்தான். சிறுவயதிலிருந்து இந்த நிமிடம் வரை நாம் எதையெல்லாம் படித்தோம், எதையெல்லாம் கற்றுக்கொண்டோம், எதையெல்லாம் தெரிந்து கொண்டோம், எதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், எதை மனதில் பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம், இது எல்லாமே நம் மனதில் இருக்கிறது, உதயமாகிறது. எப்படி சூரியன் உதயமாகிறது என்று சொல்கிறோமே, அதுபோல ஒன்றை பார்க்கும் பொழுது உடனே நமக்கு எண்ணங்கள் உதயமாகிறது. உதய சூரியன் போல நமக்கு எழுகிறது. ஆனால் மறைவதில்லை, சூரியன் மறைவதில்லை. எந்த காலத்திலும் உதய சூரியன் மறையாது. அது இருக்கும், நிலையாக இருக்கும். அது பகல் இரவு வருவதால் நமக்கு சூரியன் தெரியாமல் போய்விடுகிறது. புத்தகம் அப்படி அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் புத்தகத்தை விரித்து நீங்கள் அதை வாசிக்கலாம், அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பலருக்கு நீங்கள் உங்களுடைய புரிதலை அவர்களுக்கு தெரிவிக்கலாம், நீங்கள் எழுதலாம். இப்படித்தான் என்று இல்லை. எனக்கும் புத்தகம் எழுதுவதற்கு ஆசை உண்டு. அதை ஒரு காலத்தில் எழுதுவேன், அதையும் நான் சாதிப்பேன் நிச்சயமாக. அதுபோல சித்தர்கள் பாடல்களை எழுதினார்கள். அதுபோல அதே சித்தர்களைப் போல மறையூர் சித்தர் என்ற வகையில் சில பகுதிகளை நான் வைத்துள்ளேன். அது சுமார் ஒரு 50 பக்கம் நிறைந்து விட்டால் அந்த பாடல்களை புத்தகமாக்கி பலருக்கு வெளியிடவே இருக்க வேண்டும். நூலகத்திற்கு அது இலவசமாக கொடுக்க வேண்டும், பலருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை செய்து கொண்டே வருகிறேன். இன்னும் அது நிறைவு பெறவில்லை. ஏனென்றால் நமக்கு பலவிதமான வேலைகள் இருக்கிறது. சாப்பிடுகிறோம், பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்கிறோம், கடைக்கு செல்கிறோம், நடைப்பயிற்சி செய்கிறோம், நூலகத்திற்கு போகிறோம். அதுவும் மொபைல் வைத்துக்கொண்டு பல செய்திகளை தெரிந்து கொள்கிறோம், காதால் கேட்கிறோம், படிக்கிறோம். இப்படி பல விஷயங்களை நாம் கண் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதையெல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு அதை பேசுகிறோம். எனவே நாம் ஒரு நூலகத்திற்கு சென்றால் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. சென்னையிலே மிகப்பெரிய லைப்ரரி கலைஞர் நூலகம் என்று அந்த இதில் இருக்கிறது, கோட்டூர்புரத்தில் இருக்கிறது. ஒருமுறை சென்று வந்தேன். பலர் அங்கிருந்து
அதை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்தை எடுத்துக்கொண்டு காட்டுகிறார்கள். இந்த புத்தகத்தில் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இப்படி அவர் எழுதியுள்ளார் என்று. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால், ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நமக்கு தெரியாது, கீழடி நாகரிகத்தை பற்றி நமக்கு தெரியாது. என்று அதை தெரிந்து கொண்டோம் என்றால் என்ன, யாரோ ஒருவர் ஆராய்ச்சி செய்தார், அதை தோண்டி எடுத்தார், அகழ்வாராய்ச்சி செய்தார், அது கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார். அந்தந்த பொருள் எந்த காலத்தில் அது செய்யப்பட்டது, எங்கே இருந்து வந்தது என்ற தகவலை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது, மலை போல் இருக்கிறது. எனவே நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். படிப்பு என்பது நிறையாதது. நிறைந்தும் நான் எல்லாவற்றையும் படித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது, அங்கலாய்க்க முடியாது. நாம் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு இந்த புத்தகங்கள் நமக்கு உதவுகிறது. நீங்களும் தினமும் ஏதாவது ஓய்வு நேரத்தில் எதையாவது ஒன்றை படியுங்கள். படிப்பதை மறக்க மாட்டோம். ஆனால் புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ பேர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். குறளோவியம் என்று கலைஞர் அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார். அண்ணாதுரை எழுதி கொண்டே இருந்தார். இன்று பலர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், எழுதுவதை நிறுத்துவதே இல்லை. சித்தர்கள் அப்படித்தான். அவர்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் அந்த உலகத்தை பார்த்துவிட்டு அவர்கள் எழுதினார்கள். உள்ளம் பெருங்கோயில் என்றார். கோயிலை பார்த்துதான் நாம் கண்டோம். ஆனால் உள்ளத்திலே ஒரு கோயில் இருப்பது யாருக்கு தெரியும்? திருமூலர் சொன்னார், மற்றவருக்கு தெரியாது. சித்தர் இருக்கிறார், குதம்பை சித்தர் இருக்கிறார், ஔவையார் இருக்கிறார், எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் புரட்சிகரமாக எழுதிய சித்தர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விமர்சனமே செய்துள்ளார்கள். முக்கியமாக இந்த மதங்களை எதிர்த்தாக எழுதியுள்ளார், இந்த வேதத்தை எதிர்த்து சொல்லியுள்ளார். இதெல்லாம் எதற்கு உனக்கு? வள்ளலார் கடைசியாக என்ன சொன்னார்? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் குப்பையில் போட்டுவிடு, பசி வந்தால் பத்தும் போய்விடும். பசிதான் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த பசியை போக்குவதற்கு உணவை கொடு என்று வள்ளலார் சொன்னார். நீங்கள் எதை எங்கு வேண்டுமா படித்தாலும், அறிவை வளர்த்து கொண்டாலும், ஒரு சோறு, அந்த சோற்றுக்காக கூட நாம் எத்தனையோ பேர்கள் ஏங்கி இருக்கிறோம். ஒருவேளை சோறு கிடைக்குமா என்று நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே நமக்கு உணவே மருந்து, உணவே நமக்கு உடலை வளர்க்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இது கட்டாயம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் வாசிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், காதால் கேட்கிறீர்கள். முழுமையாக கேளுங்கள். நான் பொய்களை சொல்வதில்லை, காவியத்தை சொல்வதில்லை, வாழ்க்கையில் நடப்பதைத்தான் சொல்கிறேன். அது உண்மையான தகவலாகவே இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக, இந்த இரவு இனிய இரவாக அமைய உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.